எல்லாரும் மாடி தோட்டத்துக்கு வந்து கொய்யாப்பழம் எலுமிச்சம்பழம்னு பறிப்பீங்க. ஆனா நான் என்ன பழம் பறிக்கிறேன்னு பாருங்க. இந்த கருவேப்பிலை செடியில எல்லா சீசன்லயுமே கருவேப்பிலை பூலாம் கொத்து கொத்தா விட்டு பழம் பழுத்துக்கினே இருக்கும். மாடிக்கு வர்றப்பெல்லாம் கருவேப்பிலையே நல்லதுன்னா அதுல இருந்து கிடைக்கிற பழம் இன்னும் நல்லதுதானு சொல்லிட்டு இந்த பழத்தை பறிச்சு உள்ள இருக்க விதை உடையாம பழத்தை சாப்பிட்டுட்டு விதையும் வேஸ்ட் பண்ணாம இங்க இருக்க குரோ பேக்ல எல்லாம் முளைக்க போட்டு விடுவேன். இதெல்லாம் முளைச்சு வந்தவொடனே பேபி கருவேப்பிலை செடியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது லைபீரியன் தக்காளி, குட்டியா இருந்தாலும் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. இந்த கத்திரி செடியில அறுவடையே கடைசியாயிட்டு எவ்வளவு பூ பூத்திருக்கு பாருங்க. வரப்பெல்லாம் காய்ச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சுன்னு போவேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க ஒரே ஒரு வெள்ளை கத்திரிக்காயையும் பறிச்சுக்கிறேன். இந்த கருணக்கிழங்கு செடிங்க, மஞ்சள் செடிங்க மட்டும்தான் இந்த சீசனுக்கு நான் புதுசா வச்சிருக்க செடிங்க. இது ஒயிட் டெர்மரிக் செடி, இது சேப்பங்கிழங்கு செடி. எல்லாமே நல்லா வாட்டமா வந்துன்னு இருக்கு. இன்னைக்கு சண்டேன்றதால மத்தியானம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான புதினாவையும் பறிச்சுக்கிறேன். எப்பவுமே இது மாதிரி புதினா பறிச்சுட்டா இலையெல்லாம் ஆஞ்ச பிறகு இந்த தண்டையும் மறுபடியுமே நட்டு வச்சிருவேன். அதனால எப்பயுமே எங்க வீட்டுல புதினாவுக்கு பஞ்சமே இருக்காது. இன்னைய அறுவடையா கருவேப்பிலை பழம், அப்புறம் கருவேப்பிலை, லைபீரியன் தக்காளி, வெள்ளை கத்திரி, புதினா எல்லாத்தையும் பறிச்சுட்டு இன்னைய மாடி தோட்ட வேலை இதோட முடிச்சுக்கிறேன். இயற்கை நேசிப்போ.